வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, ஆந்திராவில், அதாவது ஆந்திரா ஹைகோர்ட்டில் வந்து ஒரு அட்வொகேட்டு ஒரு பிட்டிஷன் ஒன்று போட்டிருக்காரு. அதாவது மெடிக்கல் கோட்டா ஸ்ரீவாரி தர்ஷனத்துக்கு இப்போ மெடிக்கல் கோட்டான்றது மாதம் மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சு அண்ட் மெடிக்கல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த மெடிக்கல் கோட்டான்றது எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிட்டிஷன் போட்டிருக்காரு. ஸோ ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா, டிடிடி போர்டுக்கு வந்து அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க, இந்த மெடிக்கல் கோட்டான்றது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக இப்போ பார்த்தோம்னா இந்த மெடிக்கல் கோட்டாவில் கேன்சரு, கிட்னி, அதே போல் இந்த லிவர் எல்லாம் இருக்குல்ல. ஸோ இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு நிமிஷம் நான் பார்த்து தான் சொல்லணும். இந்த நேஷனல் பாலிசி ஃபார் ரேர் டிசீசஸ் 2021 சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன டிசீசஸ் கொடுத்துருக்கோ அந்த லிஸ்ட் படி எக்ஸ்பேண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் பிட்டிஷனில் வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா டிசீஸ் இருக்கிறவங்க கியூ லைனில் ரொம்ப நேரம் நடந்து போகிறது, வெயிட் பண்ணுறது அதெல்லாம் முடியாது. அதனால இந்த மெடிக்கல் கோட்டான்றது இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டிஷன் போட்டதுக்கு ஹைகோர்ட் வந்து டிடிடிக்கு அது மேலே ஸ்டடி பண்ணி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு கோட்டா இன்க்ரீஸ் பண்ணுங்க, அது மேலே ஸ்டடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. இது பக்தர்களுக்கு ஒரு குட் நியூஸ் தான். ஸோ டிடிடி கண்டிப்பாக இது மேலே ஸ்டடி பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அதோட அப்டேட்ன்றது வந்தப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.